ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரிம்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மீனாவை கத்தியால் குத்துனதுக்கப்புறமா எப்படியும் இதுக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வரும். அதை கூட யோசிக்காமல் இந்த சிந்தாமணி இப்படி பண்ணது தான் ஒரு தப்பான ஒரு விஷயமே. எலெக்ஷனில் மீனா எங்கே ஜெயிச்சிருவாளோ அப்படின்ற அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அதனாலேயே இப்போது அவங்க கத்தியில் குத்தி இப்படி மீனா இந்த நன்மையில் இருக்கிறாங்க. இப்போ மீனாவை பார்க்குற எல்லாருமே ரொம்ப பயப்பட தான் செய்கிறாங்க. அத்தை, நீங்கள் எதுக்கு அத்தை இப்படி பயப்படுறீங்க? இவ்வளோ நைட்லேருந்து அதையே தான் சொல்லிகிட்டு இருக்கா. முன்னிலேருந்து இவன் நிற்கக்கூடாது, நான் நிற்கிறதில்ல, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு உங்களுடைய பயம்தான் அத்தை அவளுக்கு பலவீனமே. நீங்கள் இப்படியெல்லாம் பயப்படணும். இந்த கேஸ்லேருந்து, அதாவது இந்த தேர்தலேருந்து இவள் வாபஸ் வாங்கிக்கணும், அவள் மட்டும்தான் ஜெயிக்கணும், மீனா ஜெயிக்கக்கூடாதுன்றது தான் அந்த சிந்தாமணியோட நோக்கம். அதுக்கு தான் இந்த பொம்பளை இப்படி பண்ணியிருக்கு. அவங்க எப்படி பயந்து என்ன செய்யணும்னு அவன் மீனா இதை தான் செய்யணும் அப்படின்னு சிந்தாமணி நினைக்கிற மாதிரி நீங்கள் எல்லாரும் பயந்தா அப்போது அந்த பொம்பளை ஜெயிச்ச மாதிரி ஆகிடாதாத்த. மீனா ஜெயிச்சிடுவான்ற பயம் அந்த சிந்தாமணிக்கு வந்திருக்கு. அப்படி வந்ததுனால தான் மீனாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும், இல்லை எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட மீனா இதுலேருந்து வாபஸ் வாங்கிடுவா அப்படின்றதுனால தான் அந்த சிந்தாமணி இப்படி எல்லாம் பண்ணியிருக்கா. உங்களுக்கு புரியுதா அத்தை அப்படின்னு சொல்லவும், நீங்கள் சொல்கிறதும் சரிதான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சிந்தாமணிக்கு ஆல்ரெடி பயம் வந்துடுச்சு. மீனா ஜெயிக்குவான்ற நம்பிக்கை அவளுக்கே வந்துடுச்சு. அப்படி இருக்கிறப்போ நம்ம மீனாவை நிற்க வச்சு நம்ம எல்லாருமே போராடி மீனாவை ஜெயிக்க வைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த சிந்தாமணி ஜெயிச்ச மாதிரி ஆகணும். அதுதான் அந்த பொம்பளைக்கு நம்ம கொடுக்குற பெரிய தண்டனையாக இருக்கும். அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள, ஆனாலும் நீங்கள் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். அடுத்தடுத்து இந்த மாதிரி சிந்தாமணி பண்ண துணிய மாட்டாங்க அப்படின்றது என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லவும், அது என்னமோ சரிதான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நான் இருக்கேன்ல மீனவை நான் பார்த்துக்கிறேன், அப்படி எதுவுமே ஆக விட மாட்டேன். ஒரு தடவை அடிப்பட்ட பாம்பு எப்படி அத்தை பழிவாங்க காத்திருக்கோம், அந்த மாதிரி தான் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு உஷாராக இருப்போம்ல அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்கவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மீனா இந்த தேர்தலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அதை நான் செய்ய விட மாட்டேன். அடுத்து தேர்தலுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி நாமினேஷன் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ அந்த தேர்தலில் மீனா நிற்கிறதுனால போஸ்டர் வச்சு ஊர் ஃபுல்லாக ஒட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க நான் சொன்னால் கேளுங்க அப்படின்னு மீனா சொல்லவும், நீ முதல்ல நான் சொல்கிறது கேளு மீனா, நீ முதல்ல அமைதியாக இரு, இப்படி பயப்படாத, கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும், நீ ஜெயிச்ச தலைவி ஆவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு இல்லை மீனா, விடு, மாப்பிள்ளை ஒன்று செய்யணும்னு நினச்சா சொன்னாருன்னா அதை செஞ்சு காட்டுவார், நீ கவலைப்படாத, அதை முடிச்சும் காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு மீனாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் போஸ்டர்லாம் ஒட்டணும்னு சொல்லிட்டு நைட்டு போஸ்டர் ஒட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஆயிடுது. ஸோ எங்கே பார்த்தாலும் மீனாவுடைய பேனர் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்க பயங்கரமாக பொறாமையாக இருக்குது. நம்ம சிந்தாமணிக்கு இதே மாதிரி நாமளும் போஸ்டர் வச்சு ஒட்டணும், இது வழக்கம் தானே எல்லாரும் செய்கிறது, இது என்ன பெருசாக கண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஒட்டுங்கடா, முக்கியமாக அந்த மீனாக்கு தலைக்கு மேலே என்னுடைய போஸ்டரை ஒட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சா ஒட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் குறுக்கு வழியில் என்னெல்லாம் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அந்த சிந்தாமணி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் சத்யா மூலியமாக ரேகா மீனாவுக்கு அடிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அது தெரிஞ்சதுனால அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக அம்மா தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சத்யாவும் சொல்கிறாங்க, இதெல்லாம் அந்த சிந்தாமணியோட வேலையாக தான் இருக்கும், அவங்க தான் என் அக்கா ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என் அக்கா ஜெயிச்சிருவாங்கன்ற பயம் வந்துடுச்சு போல இருக்குது, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. என் மாமாவுக்கு விழ வேண்டிய கத்தி குத்தது என் அக்கா போயிட்டு நடுவில் என் அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு, அதனால தான் இங்கே வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ரேக்கா, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னுமோ, பரவாயில்ல விடுங்க சத்யா, இதுக்கு எதுக்கு, உங்கள் அக்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்படி வீட்டுக்கு வந்திருக்காங்கன்றப்போ நீங்கள் கோவப்புறத்துல நியாயம் இருக்குல்ல அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு சரின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது வீட்டுக்கு போகவா அப்படின்னு, சாரி ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி ரேகா அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எப்படியும் எலெக்ஷன் வேலையை அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தான் கண்ணு போஸ்டர் ஓட்டிகிட்ருக்கா அப்படின்னமோ, நீ இருக்கிற லொக்கேஷனை ஷேர் பண்ணுமா, நான் உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னமோ, சரி கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களும் லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம். அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த ஆட்டோக்கு இருக்கிட்ட லொக்கேஷனை காட்டிட்டு இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக
நேராக வந்துட்டு இருக்காங்க ரேகா ஆட்டோவில் இன்னொரு சைடு எல்லாருமே அசெம்பிள் பண்ணி முத்து மீனாவுக்கு உடம்பு முடியாத இருக்கிறதுனால கண்டிப்பாக மீனா எலெக்ஷன் அன்னைக்கு நிற்பா. அதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையுமே நாம் தான் செய்யணும். மீனா சார்பிலேருந்து நான் எல்லாத்தையுமே செய்கிறேன், அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசி கலந்து முடிவு பண்ணிவிட்டு முத்து எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஜெயிக்கணும், மீனா ஜெயிச்சே ஆகணும், மீனா கத்தி குத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் நாமினேஷன் பண்ணியே ஆகணும், இந்த தேர்தலில் நான் நிற்கணும், ஜனங்களுக்கு இவ்வளோ பண்ணணும்னு அந்த ரத்த வெள்ளத்தில் கூட எங்களுக்காக நின்ன மீனாவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு மீனாவை தலைவியாக நிற்க வச்சு ஜெயிக்க வைக்க மாட்டோமா? மீனாவால் மட்டுமே எங்களுக்கு நல்லது செய்ய முடியும். அந்த சிந்தாமணி எல்லாம் எங்களுக்கு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அந்த பொம்பளை ஜெயிச்சு அதோட பதவியை வச்சு அது ஏதாச்சும் தான் பண்ணிக்க பார்க்க அப்படின்னு ஸோ ஜனங்களும் மீனாவுக்கு சாதகமாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாகவே மீனாக்கு ஓட்டு போட சொல்லி போஸ்டர் அடிக்கிறதும் நோட்டீஸ் கொடுக்குறதும் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே முத்து செல்வம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மீனா ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்களோட வேலை டைம் போக மற்ற இருக்கிற கொஞ்சம் டைமில் அடுத்தடுத்து போஸ்டர் வண்டியில் ஆட்டோவில் இந்த மாதிரி எல்லா இடத்துங்களுமே காரில் இந்த மாதிரி எல்லாம் நோட்டீஸ் அடிக்கிறாங்க. அது மட்டும் பத்தாது. ஸோ இங்கே வண்டிக்கு போகிற வர வண்டிங்களெல்லாம் கூட சின்ன சின்ன நோட்டீஸாக அடித்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அருண் இதை கவனிக்கிறாரு. அருண் இதை கவனித்து கற்றதுக்கப்புறமா டிராஃபிக்கில் என்னடா இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே முத்துக்கிட்ட வம்பளிக்கணும் அப்படின்றதுக்காக நேராக அருண் வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போது? டிராஃபிக் இங்கே எவ்வளோ ஆகிட்டுருக்கு, நாங்கள் டிராஃபிக்கை கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? வண்டியை நிற்க வச்சு இப்படி போஸ்டர் கொடுத்துட்ருக்க. உனக்கு போஸ்டர் கொடுக்க வேறு இடமே கிடைக்கலையா? யாருக்காச்சும் ஏதாச்சும் இதில் ஆச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும்? உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன், இப்படியெல்லாம் நோட்டீஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நோட்டீஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி தூக்கி போடவும் முத்துக்கு கோவம் வந்துடுது. கொடுக்கக்கூடாதுன்னா கூடாதுன்னு சொல்லி அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வம்பு பண்ணாத அப்படின்னு முத்துவும் அவங்களும் சண்டை போட்டுட்ருக்கோம். ட்ரம்மியாக டிராஃபிக் ஆகிடுது. அதனால் இவங்க சண்டை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அருண் இங்கே பார், இப்போது டிராஃபிக் இவ்வளோ இருக்குது, நீ இதை கிளியர் பண்ணலைன்னா உன்னோட வேலை போயிடும், அப்புறம் நீ நடுத்தரவில் தான் நிற்கணும், போய் முதல்ல அதை கிளியர் பண்ண அப்படின்ற மாதிரி முத்து கோவமாக பேசவும் அருண் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஸோ அவருக்கும் வேலை தானே முக்கியம், அதுக்காக ஒன்றும் கிடையாது, ஸோ நம்ம மேலே பிளாக் மார்க் விழுந்துடும் அப்படின்றதுக்காக டிராஃபிக் கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை முதல்ல கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு அவ்வளோ கோவம் வருது முத்து மேலே. முத்துவும் அந்த நோட்டீஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க. செல்வம் வாடா முத்து, வேணும்னே உங்ககிட்ட வம்பு இழுக்கணுன்றதுக்காகவே அப்படி பண்ணுறான், அவனை பற்றி உனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு வீட்டில் முத்து உட்கார்றாரு. என்னாச்சு முத்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கவும், ஒன்றும் இல்லைப்பா, எல்லா இடத்துலையும் போஸ்டரு நியூஸு பேப்பரு எல்லாமே கொடுக்கணும் இல்லைப்பா, நோட்டீஸ் பேனர் எல்லாம் அதெல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கப்பா அப்படின்னவும், வீட்டில் ரவி சமைச்சு வச்சுட்டு போயிருக்கான், சாப்பிடுடா அப்படின்னு சொன்ன உடனே சாப்பிட்டு முடிச்சது மட்டும் இல்லாமல் மீனா என்னப்பா பண்ணுறா, மீனாவுக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு ஊட்டுறது, ஜூஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு டைமுக்கு மாத்திரை கொடுக்குறது, முத்து இதெல்லாத்தையும் கூட கவனிச்சுக்கிறாரு. அப்போ தான் மீனா இருந்துக்கிட்டு என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரி எலெக்ஷன் வேலை பரபரப்பாக போயிட்டுருக்கு மீனா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, வீட்டிலேருந்து நல்லா ரெஸ்ட் எடு, எல்லா வேலையுமே நான் பார்த்துட்ருக்கேன், செல்வம் ஹெல்ப் பண்ணுறான் கூடவே, அது மட்டும் இல்லாமல் உன் பூ கட்டுற ஆளுங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதை வச்சு நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், நீ கவலையே படாத, நாம் தான் ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி, எனக்கு வேலை இருக்குது, நீ பார்த்து ரெஸ்ட் எடுத்துக்கோ மீனா, நான் அப்படி போனதுக்கப்புறமா வீட்டில் அம்மா எது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் பாட்டுக்கு எந்திரிச்சு போய் ஏதாச்சும் வேலை செய்கிறேன்னு நின்றுட்டுருக்காத, ஏதாச்சும் நீ வேலை செஞ்சிட்ருக்கன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவுமே சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. முத்துவுமே போயிட்டு சவாரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்டீஸ் பேனர் எல்லா இடத்துலையுமே எல்லாருமே ஒட்டிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா கூட பூ கட்டுறவங்க அத்தனை பேருமே ஒட்டிகிட்ருக்கவும், இங்கே வெளியில் போயிட்டு வரும்போது மீனா ஒரு போஸ்டர் எல்லாம் பார்க்குறாங்க நம்ம விஜயா. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது சிந்தாமணி சொன்னது தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இவளுக்கு கீழே இவ தலைவிரி ஆகிட்டால்னா நான் ஜெயிச்சுட்டு வந்தால்னா நான் இவளுக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கணுமா அடிமை மாதிரி, கால் மேலே கால் போட்டு சேரில் உட்காந்துட்டு இருக்க வழியா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் விஜயா நினச்சி பார்த்துட்டு இவ ஜெயிக்கவே கூடாது, சிந்தாமணி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமல் பிடிக்கிறாங்க. ஸோ சொந்த வீட்டில் இருக்கிற அத்தையே சப்போர்ட் பண்ணினா கூட பரவாயில்ல, ஒதுங்கி இருந்தால் ஆகும்ல, இவங்களே அப்படி குறும்புக்கு இந்த மாதிரி வேலைகளை செஞ்சால் எப்படி, அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து அந்த போஸ்டர்லாம் போய் கிளிக்க போகிறாங்க. இப்படி இவங்க போஸ்டர் வச்சுட்டு அந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, பார்த்துடுறாங்க, யாரோ போஸ்டர் கிழிச்சிட்ருக்கா, யாரு டீவா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு ஓடி வேகமாக வராங்க.
அவங்க வந்து முகத்தை ஆல்ரெடி மூடிட்டு தான் வந்து போஸ்டர்லாம் கிழிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இவங்க வந்த உடனே ஓடி தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க. ஓடி போயிட்டு அவங்க பிடிச்சிடுறாங்க. கட்டையால் அடித்து பயங்கரமாக வெளுத்தும் வாங்கிடுறாங்க. எப்படியாச்சும் முகத்தை காட்டாமல் இங்கேருந்து ஓடி போயிடணும், இல்லைன்னா நாம் தானே தெரிஞ்சால் எல்லார் முன்னாடியும் ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே அவங்க ஓடி போகும்போது அந்த பேக்லேருந்து மனோஜோட ஃபோட்டோ வந்து கீழே விழுந்துருது. இதை எடுத்த உடனே என்னடி இது பாரு முத்துவோடைய அண்ணன் மாதிரி தெரியல, இது எதுக்குடி அந்த பொம்பளை பேக்லேருந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வேளை இது அவங்க மாமியாராக இருக்குமோ அப்படின்னு கேட்கவும் என்னடி சொல்கிற அப்படின்னு ஒருத்தருக்கு அவங்களே பேசிக்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்காது, சரிவா போகலாம், எதுவாக இருந்தாலும் முத்தண்ணங்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் எதுவும் சொல்கிறது கிடையாது. விஜயா என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து செம்மையாக அடி வாங்கிட்டு வந்து ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காங்க. குத்து உயிர் கொலை உயிரமா வலிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் அண்ணாமலை மனோஜ் இவங்க எல்லாம் என்ன ஆச்சு உனக்கு, எங்கே போய் அடி வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. விஜயா வாங்கி கூட தற்கிறது கிடையாது. முத்து வராரு கொஞ்ச நேரத்துல என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும் அவ எங்கேயோ போய் செம்மையாக வாங்கிட்டு வந்திருக்கடா, ஆனால் கேட்டால் கீழே விழுந்தான்னு சொல்கிறா, கை காலெலாம் பாரு அடிபட்டிருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்னும். ஏன்னாம்மா எங்கே போய் விழுந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு முத்துவுமே கூட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லவும் அவங்களுமே அமைதி ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து எல்லாருமே வந்து போஸ்டர் அடிச்சுட்டு தேர்தலுக்காக நிற்கணுன்றதுக்காக டேட் வந்து அறிவிக்கணுன்றதுக்காக அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கும்போது முத்து அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க ஆட்கள் எல்லாம் அங்கே போயிட்டு நின்றுக்கிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது சிந்தாமணி அங்கே வராங்க. முத்துக்கு சிந்தாமணியை பார்த்த உடனே பயங்கரமாக கோவம் வந்துடுது. அப்படியே முறைக்கவும் செய்கிறாங்க. இவ்வளோ தைரியம் இந்த என்னையும் என் பொண்டாட்டியும் ஆள் அனுப்பியிருக்கேன், இனி இப்படி பண்ணதுக்காகவே இந்த தேர்தலில் நான் தான் ஜெயிக்கிறேன், மீனாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. தேர்தல் டேட் வந்து இன்னும் 2 நாளில் வந்து 2 நாள் கழித்து தேர்தல் வைக்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ அங்கேருந்து தேர்தல் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறமா சிந்தாமணியும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக இந்த பொம்பளையாக தான் இருக்கணும், இந்த பொம்பளையை சும்மாவே விடக்கூடாது, நான் எப்படியாச்சும் மீனாவை ஜெயிக்க வைக்கணும். ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் மறந்துட்டோம், நேற்று போஸ்டர்னால நாங்கள் ராத்திரியெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தப்போ யாரோ தேவையில்லாமல் நாங்கள் ஒட்டிட்டு போன போஸ்டரில் கிழிச்சிட்டு இருந்தாங்க, யாருன்னு பிடிக்கலான்னு பார்த்தா அவங்க முக்காடு போட்டுருந்தாங்க, யாருன்னு தெரியல, ஒரு வேளை இது சிந்தாமணியாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல இந்த பொம்பளை எதுக்கு அவ்வளோ சீப்பாலாம் இறங்க போகுது அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்கோமோ. அதானே எனக்கு ஒன்றும் புரியல, இது பாருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. என்னது இது ஃபோட்டோ மாதிரி இருக்குது அப்படின்னும். ஆமாம் நான் ஃபோட்டோ தான், நைட்டு அந்த பொம்பளை பேனரை கிழிச்சிச்சுன்னு சொன்னோம்ல, அப்போ அந்த பொம்பளையை நாங்கள் பிடிச்சி அடிக்கிறப்போ அந்த பொம்பளையோட பர்ஸ்லேருந்து இந்த ஃபோட்டோ தானே கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், இது உங்கள் அண்ணன் மாதிரி இல்லைன்னா அப்படின்னமோ, நீ அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ இது யாரோடைய வேலையாக தான் இருக்கும்னு அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சு போச்சு, இது என் அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்னமும் எங்களுக்கும் சந்தேகம் இருந்துச்சுன்னு. மீனாவுக்கு அவருடைய மாமியார் சுத்தமாக மீனாவை கண்டவே ஆகாது, ஆனால் அதுக்காக இப்படி அண்ணன் மீனா தேர்தல் நிற்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையா, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு, உங்ககிட்ட சொல்லலான்னு தான் சொன்னோம், சொல்லலைன்னா தப்பாயிடும்ல அப்படின்னு சொல்லவும், நீங்கள் ஃபோட்டோவை கொடுத்துட்டீங்களே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து என்ன பண்ணுறாரு, அங்கே முடிஞ்சதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு தான் வராங்க. விஜயா முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ரவி வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ரவி ஜூஸ் கொடுக்காதடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா என்ன ஆச்சு அப்படின்னவும், அதை கொடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாங்கி மடக்குன்னு குடிக்கிறாரு. ஏங்க இவனை பார்த்தீங்களாங்க, நானே முடியலன்னு உட்காந்துட்ருக்கேன், அவன் எனக்காக ஜூஸ் கொண்டு வந்தான், அதை இவன் வாங்கி குடிக்கிறானே, இது நியாயமாங்க அப்படின்னு. விஜயா என்ன இப்போது முத்து ஊம்பில்ல தானே, அவன் ஜூஸ் குடித்தா என்னப்போ, வெயிலில் போயிட்டு வரான், உனக்கு வேணும்னா ரவி இன்னொன்று போட்டு தரான் அப்படின்னுமோ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா, அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான், அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏண்டா நான் எங்கிட்ட அடி வாங்கினா, நான் தான் கீழே விழுந்தேன்னு சொன்னால அப்படின்னுமோ, யார் நீங்கள் கீழே விழுந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து நக்கலாக பேசுகிறாங்க. என்ன முத்து ஏன் திடீர்னு இப்படி சொல்கிற, உன் அம்மாக்காரி எங்கே போயிட்டு அடி வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்கவும், பா இதை பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இது மனோஜோட ஃபோட்டோ அப்படின்னுமோ, அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வாங்கி பார்க்குறாங்க. ஏன் மனோஜ் கூட பார்க்குறாங்க, ஏன் ஃபோட்டோ தாம்மா, இது உங்ககிட்ட தானம்மா இருந்துச்சு அப்படின்னு மனோஜ் வேற உளறிடுறாரு. ஆமாண்டா அது அம்மா கிட்ட தான் இருந்துச்சு, ஆனால் நேற்று நைட்டு அடி வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அப்போ இந்த ஃபோட்டோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. என்ன முத்து சொல்கிற நீ அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும், ஆமாப்பா மீனாவோட போஸ்டரை இவங்க மீனா தேர்தலில்
போஸ்டரில் நிற்கிறது பிடிக்கலன்றதுக்காக மீனா ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக பொறாமையில் வந்து மீனாவோட போஸ்டர்லாம் கிழிச்சிருக்காங்க. அப்போது நைட்டு மீனா கூட வேலை செய்கிற அத்தனை பேரும் பார்த்துட்டு போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்கப்போ மீனாவோட போஸ்டரை கிளிக்கிறாங்கன்னு பிடிச்சி பயங்கர அடிச்சிருக்காங்க. அப்போ தான் அம்மாவோடைய பர்ஸ்லேருந்து இது கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் வழியில் போகும்போது இந்த ஃபோட்டோவை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அம்மா காலையில் தான் அந்த ஃபோட்டோவை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனீங்க, அதுக்குள்ளே எப்படிம்மா மிஸ் பண்ணீங்க அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம், இவன் வேற நேரங்காலம் தெரியாமல் பேசிட்டு இருக்கா அப்படின்னு விஜயாவும் திருன்னு முடிக்கவும், அம்மா என்னம்மா இது முத்து என்னென்னமோ சொல்கிறான் அப்படின்னமோ, அவன் என்ன சொன்னா எனக்கு என்னடா, அவன் சொல்கிறதெல்லாம் உண்மை ஆகிடுமா, அப்படியெல்லாம் நான் யாருக்கிட்டையும் அடி வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நடிக்காதீங்கம்மா, நீங்கள் அடி வாங்கிட்டு வரப்போ தான் இந்த ஃபோட்டோ கீழே விழுந்திருக்கு, நீங்கள் அவங்கக்கிட்ட தான் அடி வாங்கியிருக்கீங்க, அவங்களே சொல்கிறாங்க அது நீங்கள் தான் சொல்லிட்டு, அதுவும் இதோ உங்களோட ஹேண்ட்பேக்கை கரெக்டாக கலர் வச்சு சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் தானே விட்டுருந்தா அவங்க உங்களுடைய முகத்தை என்னன்னு பார்த்துருப்பாங்க, அது பார்க்காததுனால தான் இப்போ தப்பாக போச்சு அப்படின்னுமோ, முத்து முகத்தை எதுக்கிட்ட அவங்க பார்த்துருக்கணும், அதான் நீ சொல்கிற அடையாளத்தெல்லாம் வச்சு பார்த்தா இவ தானே இப்படி மொத்தம் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா, முத்து சொன்ன மாதிரி இவனுக்கு ஜூஸ் வேணாம் ஒன்றும் வேணாம் ரவி, நீ வேலையை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கோம். ஏங்க அப்படின்னுமோ, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, மீனாவை நீ சப்போர்ட் பண்ணி நிற்கலைன்னா கூட பரவாயில்ல, அவள் எங்கேயாச்சும் ஜெயிச்சுட்டு போகட்டுன்னு உன் பாட்டுக்கும் வேலையை பார்க்க வேண்டியது தானே, மீனாவோட போஸ்டரை கிழிச்சிருக்கே, நீயே எப்படி நினச்சா ஊரில் இருக்கிற மற்றவங்க எல்லாரும் எப்படி நினைப்பாங்க மீனாவை பற்றி அப்படின்னு அண்ணாமலை பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட அந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.